ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 52 அப்புறம் 53 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 51 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அந்த அவதார் டெம்பிள்லேருந்து ஆளுங்க வந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாத்தையும் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு அந்த ரோடு டு டெத் பிளேஸில் என்னென்ன மான்ஸ்டர்லாம் இருக்குது அப்படின்னு அவன் ஃபெடரேஷன் வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த அவதார் டெம்பிள்ல என்னது கேல்கோ ரேஸ் தோத்துட்டானா, நீங்க எல்லாமே ஒரு குப்பைங்க தான்டா, அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி சொல்லி ஒரு சின்ன பையன் அட்டாக் பண்ண போனா அவன் நம்ம ஆளுங்களே கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். இதுக்கு மேலேயும் இதை இப்படியே விட்டா நம்ம அவதார் டெம்பிளுக்கே கேவலம் அப்படின்ட்டு அவன் மேல பவுண்டி செட் பண்ணுங்க, அதுக்கான ரிவார்டு 10 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் அப்படிங்கிறான். அப்போ ஒரு சிவப்பு முடியும் பாஸ், நம்ம வேணா யாரையாவது ஹையர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். அந்த பாஸும் அடே முட்டாள், நம்ம அவதார் டெம்பிளோட மெயின் பிரான்ச்ல நம்ம பிரான்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம பிரான்ச்சே இழுத்து மூட கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கடா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரோடு டு டெத் பிளேஸுக்கு போற ட்ரெயின்ல போயிட்டு அவனோட போனை பார்த்துட்டு வரான். அப்ப யாரோ கால் பண்றாங்க. ஹீரோவும் எனக்கு யாரா கால் பண்றாங்க, நானே இந்த போனை நேத்து தான் வாங்கினேன், இதுல இருக்கிறதும் 5 கான்டாக்ட், என் நம்பர் யாருக்குடா தெரிய போகுது, அட இது நம்ம வாத்தியாராச்சு அப்படின்ட்டு போன் எடுத்து சொல்லுங்க ப்ரொஃபசர் காமா அப்படிங்கிறான். ப்ரொஃபசரும் டே ஃப்ராஸ்டர் நீ எங்கடா இருக்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்குறாரு. ஹீரோவும் ப்ரொஃபசர் நானா ரோடு டு டெத்துக்கு ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். வாத்தியாரும் டே நீ சீக்கிரமா மெர்சனரி நெட்வொர்க்கை செக் பண்ணணும், அதில் உன்னோட தலைக்கு பவுண்டி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பதட்டமாவே சொல்றாரு. ஹீரோவும் எனது மெர்சனரி நெட்வொர்க்கா, இந்த வெப்சைட் டிசைன் பண்ணதே இந்த உலகத்தில் இருக்க எல்லா ப்ரொஃபஷனல் அசாசியனையும் ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்குன்னு ரொம்பவே வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸை வச்சு, அதுவும் இந்த ஃபெடரேஷன் ஆர்மி கையிலேயே மாட்டாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு மிஷனை முடிக்கக்கூடிய ஒரு மெர்சனரி டீம் தான் இது அப்படிங்கிறான். ப்ரொஃபஸரும் டே நீ அடுத்த ஸ்டேஷன்லயே இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சேஃப் ஆயிருடா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே ப்ரொஃபசர் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த நெட்வொர்க்கை செக் பண்ணி பார்த்தா அவதார் டெம்பிளை சேர்ந்தவனுங்க தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த பவுண்டி செட் பண்ணது தெரிஞ்சிருச்சு. ஹீரோவும் அந்த முட்டா பசங்க மறுபடியும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கானுங்க, என்னோட முழு பவர் அவனுங்களுக்கு இன்னுமே தெரியல, சரி வரானுங்கல்ல ஒரு சில அசாசின்னு அவனுங்க கதையை முடிச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கிறான். அப்போ அந்த ட்ரெயினே வைப்ரேட் ஆகுது. ஹீரோவும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ரயில்வேஸ் வைப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்புறம் அங்க வெளியே என்னடா சத்தம் அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த கதவை ஒருத்தன் உடைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் நீ யாரா கோமாளி, என்ன எதுக்கிட்ட அட்டாக் பண்ற அப்படின்ட்டு அவனும் திரும்பி அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அசாசினும் நம்ம ஹீரோவோட அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டான். ஹீரோவும் உன்னால எவ்வளோ நேரம் தப்பிக்க முடியும் அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அந்த அசாசினை படுக்க போட்டு என்னங்கடா இது இவனுங்க இந்த ட்ரெயினை கொள்ளடிக்கிறதுக்கு வந்திருக்கானுங்களா, அப்புறம் இவனுங்களை பார்த்தா நல்லா ட்ரெயினான அசாசின் மாதிரியும் கொள்ளடிக்கிறவனுங்க மாதிரி தான் தெரியுது, இவனுங்க வச்சிருக்க வெப்பன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேரா பிளான் போட்டு இதை கொண்டு வந்த மாதிரி இருக்குது, அப்புறம் நீ இன்னும் சாகலியாடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஒருத்தனை அடிச்சு போட்டான்ல அவனும் என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே சொன்னா திருந்த மாட்டியாடா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கையில நெருப்பு வச்சு விட்டு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அவன் மூஞ்சிக்கு நேரா கொண்டு போறான். அவனும் இது நான் சாகிறதுக்கான டைமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நீ கரெக்டா சொன்னடா அப்படின்னு அவன் கதையை முடிச்சிட்டான். அப்புறம் அந்த கொள்ளக்காரங்க கிட்ட அந்த ட்ரெயின்ல இருந்த ஒருத்தனும் மாட்டிக்கிட்டு என்கிட்ட காசு இல்லடா என்ன விட்டுருங்கடா அப்படிங்கிறான். அந்த கொள்ளக்காரனும் ஓ உங்ககிட்ட காசு இல்லையா, அப்படின்னா நீ சாகிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த கொள்ளக்காரனை வந்து ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனை அடிச்சு பறக்க விட்டு சார் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். அங்கே இருந்தவனும் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா தம்பி, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆமாம் இவனுங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்குறான். அவனும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுங்க எல்லாம் டைகர் பேண்டிட்ஸ்னு நினைக்கிறேன், அப்புறம் இந்த ஃபெடரேஷன் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்க ட்ரெயின் அதுவும் மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரெயினை இவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அப்புறம் டே தம்பி என் பின்னாடியே ஒளிஞ்சிக்கா இன்னும் 2-3 பேர் வராங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் எனது நான் ஒளிஞ்சிட்டுமா, அட நீ செத்த நவுரியா அப்படின்ட்டு அவனுங்களை அட்டாக் பண்ண ஓடுறான். அங்கே இருந்தவனும் டே குழந்தை எங்கடா ஓடுற, இங்க வாடா அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் ஆபத்துலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரின்ட்டு போய் அங்க வந்து 2 பேர்த்தையும் அசால்ட்டா அடிச்சு போட்டான். இதை பார்த்து அவனும் என்னது இந்த குழந்தை பையன்கிட்ட இவ்வளோ பவரா அப்படின்னு வாயை பொழக்கிறான். அப்புறம் அந்த ட்ரெயினுக்கு வெளியே பார்த்தா நிறையவே ஃபைட்டர் ஜெட்டு பறக்குது. அங்கிருந்த பேண்டிட்ஸும் டே ஃபெடரேஷன் ஆர்மி வந்துருச்சு உடனே ரிட்ரைவ் ஆகுங்க, என்னடா மசன்னு நின்றுட்டு இருக்கிறீங்க, நான் சொன்னது காது கேட்கலையா ஓடுங்கடா அப்படின்ட்டு எல்லாம் கதறிட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம ஆர்மி சேர்ந்தவனுங்களும் அந்த பேண்டிட்ஸ் வந்த ஃபிளைட் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க.
அப்போ அங்க இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்தால அவனும் ஒரு வழியா ஃபெடரேஷன் ஆர்மி வந்துருச்சு, நாம இனிமே சேஃப்டா தம்பி அப்படின்ட்டு டேய் நீ எங்கடா ஓடுற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன விட்டு போகுது, இந்தா வந்துட்டேன் அப்படின்னு அந்த பேண்டிட்ஸ் அட்டாக் பண்ண போறான். அப்போ அந்த ஆர்மி சோல்ஜர்ஸும் கன் எடுத்துட்டு வந்துட்டு டேய் எல்லாரும் கை தூக்கி நில்லுங்க, எங்களுக்கு கோஆபரேட் பண்ணலனா உங்க கதையை முடிச்சிரும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்தோம்னா கையை தூக்கிட்டு சார் நான் பேசஞ்சர், தயவு செஞ்சு என்ன சுற்றாதீங்க. அப்புறம் அங்க ஒரு பையன் இருக்கான்ல, அவன் தான் இந்த பேண்டிட்ஸ் எல்லாம் தடுத்து வச்சான், இனிமே நீங்க போய் உங்களோட கடமையை ஆத்தலாம் அப்படிங்கிறான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஃபெடரேஷன் ஆர்மியை சேர்ந்தவனுங்களும் டேய் உங்களோட டிக்கெட்ஸை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த டிக்கெட்டை காட்டினோடி தான் ஓ உண்மையிலேயே நீங்க பேசஞ்சர் தானா அப்படின்னு நம்பிட்டான். அப்போ அந்த ட்ரெயின்ல வேலை பார்க்குற பொண்ணும் சாரி எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பிளாக் டைகர் பேண்டிட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. அப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த இன்சிடென்ட்டுக்கு நாங்க காம்பன்சேட் பண்ணிடுறோம், நீங்க ஒன்றும் இதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருந்தவனும் எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருவீங்க, இந்த ட்ரெயின்ல இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப மட்டமான டிஃபென்ஸ்னால செத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறான். அந்த லேடியும் சாரி சார் நாங்க இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல, அப்புறம் அங்க இருந்த வாரியர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க, அதனால அவங்க ஃபேமிலிக்கு ஃபுல் காம்பன்சேஷனும் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே நான் இப்ப ரோடு டு டெத்துக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். அப்போ அங்க இருந்தவனும் என்னது நீ ரோடு டு டெத்துக்கு போறியா, யாரா நீங்க சோலோவா போறான் அப்படின்ட்டு இருக்க, அப்புறம் என்னோட பேரு டேஜ், நானும் அங்கதான் போலாம் அப்படின்ட்டு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னோட பேரு ஃப்ராஸ்டர், நானும் உன்னோட பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும் நான் முதல்ல அந்த ரோடு டு டெத் வழியா டிராவல் பண்ணது 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் இந்த பாதி ரீஜியன்ல இருக்க ரொம்பவே பிரபலமான அட்வென்ச்சர்ஸ் மூலியமா தான் நான் போனேன், அப்படி இருந்துமே எங்க அட்வென்ச்சர்ஸ் டீம்னால அங்கிருந்த நிறைய பிரச்சனையை சமாளிக்க முடியல, ஆனா உன்னை பார்க்கும் போதும் நீ தான் இப்ப ஃபர்ஸ்ட் போற மாதிரி இருக்கு, அந்த ரோடு டு டெத் பிளேஸ்ல போய் நீ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உன்னோட மரணம் நிச்சயம், அதனால என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடு உன் கூட வரதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்புறம் நீ அந்த ரோடு டு டெத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனான்னு சொன்னல, இப்ப எதுக்கு மறுபடியும் போற, அங்க இருக்க எவலோடு பீஸ்ட்டை வச்சு காசு பார்க்கலானா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும் இல்ல நாங்க ஒரு பிளான்ட்டை தேடி போறேன், இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை மறக்கவே முடியாது, அந்த இடத்துல இருக்க பீஸ்ட் அது ரொம்பவே கொடூரமான ஸ்ட்ரென்த்தோட இருக்கும், அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றேன், அப்புறம் நம்ம ஸ்டேஷனை ரீச் பண்ணோட்டி என்ன வந்து பாரு அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த ரோடு டு டெத் பிளேஸ் ஸ்டார்ட் ஆகிற ரீஜியனை காட்டுறாங்க. அந்த டேஜும் இதுதான் பிளாக் அயன் வில்லேஜ், நாம இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து டே குழந்தை நீ என்ன ரோடு டு டெத்துக்கு போக போறியா, உன்னை பார்த்தா எந்த டீமோட வந்த மாதிரியும் தெரியல, அதனால நீ எனக்கு ஏதாவது வேல்யூபிளான ஐட்டம் கொடுத்த அப்படின்னா நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே முட்டாள் நீ என்கிட்ட இருந்து ஆட்டை போட தான் வந்திருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சரி ஓகே இது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய நேரம் மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு பீஸ்ட் வந்து இவ்வளவு நேரம் மாசா பேசிட்டு இருந்தால அவனை கொத்தா தூக்கிட்டு போயிருச்சு. அங்க இருக்கவனுங்களும் டே செகண்ட் ஆர்டர் எவளோட பீஸ்ட் வந்துருச்சுடா, எல்லாம் இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம டேஜும் சண்டைக்கு ரெடியா வரான். ஹீரோவும் என்னடா இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்துட்டு இப்ப அநியாயமா போய் சேர்ந்துட்ட, சரி ஓகே உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, அப்புறம் இந்த பீஸ்டே இங்க என்ன பாக்குற அப்படியே ஓடி போயிரு அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் அப்போதான் நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இந்த முட்டாள் பீஸ்டே நான் வீக்குன்னு நினைச்சிருச்சு, என்னோட உண்மையான பவரை பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு வந்த பீஸ்டோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு, அந்த பீஸ்டும் பறந்து போய் விழுந்து மட்டையாயிருச்சு. அந்த டேஜும் இதை எப்படா நீ பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அடே ஃப்ராஸ்டர் அந்த மான்ஸ்டர் கிட்ட என்னடா பண்ற, சீக்கிரம் வா இங்க இருந்து போயிடலாம், இந்த வில்லேஜ் நமக்கு சேஃப் இல்ல, இந்த இடத்துல பீப்புள்ஸும் நமக்கு த்ரெட்டா வருவானுங்க, இந்த மான்ஸ்டரும் நமக்கு ஆபத்தா வரும், அதனால சீக்கிரமா வாடா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் இந்த இடத்துல எவலோடு பீஸ்ட் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அந்த டேஜ் கிட்ட சரி இந்த இடத்துல தான் எவலோடு பீஸ்ட் இருக்குன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் இந்த மக்கள்லாம் எங்கேயும் போகாம இங்கேயே இருக்காங்க அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும் அது எனக்கும் தெரியாது அப்படின்ட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு டீம் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு என்னது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு ஆராய்ச்சியில் இருக்க ஒரு பையன் இந்த செகண்ட் ஆர்டர் எவலோடு பீஸ்ட இந்த மாதிரி அசால்ட்டா கொன்னுட்டான், அப்புறம் இவன் அந்த ரோடு டு டெத் வழியா சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன், வருஷம் வருஷம் அந்த இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ரோடு டு டெத் வழியே போவாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த பையன் மாதிரி ஒருத்தனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்க ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க ஒரு பெருசும் என்னால சுத்தமா புரிஞ்சிக்க முடியல, எதுக்காக
எதுக்காக இந்த யங்கர் ஜெனரேஷன் அவங்க சாவை நோக்கி இவ்வளோ சீக்கிரம் போறாங்க. சரி ஓகே, போற எல்லாரும் முட்டா பசங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஒரு மொட்டையும், யோ பெருசே எங்களை பார்த்தா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதா? அப்புறம் இங்க நிறைய எவலோடு பீஸ்ட் இருக்கு, வயசான காலத்துல இங்க என்ன நீ பண்ற அப்படின்னு கேக்குறான். அந்த பெருசும், எனது எவலோடு பீஸ்டா, நான்லாம் அதுக்கு பயப்பட்ட காலம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் என் கையால எத்தனை பீஸ்ட் செத்துச்சுனே தெரியல. உங்களை பார்க்கும் போது தாண்டா பாவமா இருக்கு அப்படின்னு மாசா பீடி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த மொட்டையும், யோ பெருசே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு அவரு அட்டாக் பண்ண போறான். அப்போ அந்த டேஜ் நம்ம ஹீரோ கிட்ட, அந்த முட்டா பசங்க ஒரு வயசானவன கூட பார்க்காம இந்த மாதிரி அடிக்கிறானுங்க, அவனுங்க கிட்ட இருந்து நாம கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும், அந்த பெரியவர் 4th ஆர்டர் வாரியர், இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஏரியாவில் இவரை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் என்ன பண்றாங்க? சரி ஓகே, இது அவரோட பிளேஸா கூட இருக்கலாம். இவரு சின்ன வயசுல இருந்தே அந்த எவலோடு பீஸ்ட் கூட சண்டை போட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு, சரி நாம கொஞ்சம் விளையாடுவோமா அப்படிங்கிறான். அந்த பெருசும் கீழே விழுந்த பீடி எடுக்க போயிட்டு பொழைக்க தெரியாத பசங்களா இருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த மொட்டையும், பெருசே நீ எவ்வளவு சொல்லி திருந்த மாட்டியா, உனக்கு ஒரு பாடம் சொன்னதான் திருந்துவியா அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மொட்டையை எட்டி உதச்சிட்டு, டே உங்க வீட்டுல பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையான்னு கேக்குறான். அந்த மொட்டையும், டே குழந்தை இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும், டே மொட்டை நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு நீயும் உன்னோட ஆளுங்களும் இங்க இருந்து ஓடி போயிடுறது, அப்படி இல்லனா ரெண்டாவது நானே உங்களை அடிச்சு துரத்துறது, எது உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அவனுங்களும் டென்ஷன் ஆயிட்டு, டே பொடி பையிலே எங்களை மறந்துடாத, நாங்க உனக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுப்போம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டானுங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த பெருசுகிட்ட போயிட்டு, சார் நீங்க ஆல் ரைட்டா அப்படின்னு கேக்குறான். அவரும், நான் நல்லா இருக்கேன், அப்புறம் உன்னோட ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் பா தம்பி அப்படிங்கிறாரு. அப்ப ஹீரோவும், பரவாயில்ல சார் அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். அவரும், டே தம்பி ஒரு நிமிஷம் இல்ல, இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேத்துக்கு மேனர்ஸ்னா என்னன்னே தெரியல, உன்ன மாதிரி ஒருத்தனை பார்ப்பேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்புறம் இந்த ஜேர்னில நீ கண்டிப்பா சேஃபா சர்வே ஆகி இருக்கணும், நீ இன்னும் கரெக்டா 500 மீட்டர் போன அப்படின்னா அந்த ரோடு டு டெத்துக்கு போயிடலாம். அப்புறம் இதை மறந்துடாத, அங்க நிறையவே ஆபத்தான இன்செக்ட்ஸும் மான்ஸ்டர்ஸும் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும், பெருசே உங்க டிப்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும், டே ஃப்ராஸ்டர் நீ இப்ப பண்ணி அது கரெக்டா, போயும் அந்த பெருசை காப்பாத்துறதுக்காக அந்த வாரியர்ஸ் கூட சண்டை போட்டுட்ட, இது எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படிங்கிறான். இந்த டேஜுக்கு தான் தெரியல வரக்கூடிய சாப்டர்ஸ்லாம் எவ்வளவு மரணமா இருக்க போகுதுன்னு. அப்புறம் கைஸ் ஒருத்தர் வந்து எப்ப ஹீரோயினி வருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் ஒரு 10-15 சாப்டர் வரைக்கும் படிச்சிட்டேன் கைஸ், இன்னுமே காணோம். சரி ஓகே, வரப்ப வரட்டும், அது வரைக்கும் நம்ம ஹீரோட ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.